ತಮಿಳುನಾಡಿನ ನೂತನ ಶಾಸಕ ಪ್ರಮಾಣ ವಚನ ಕಾರ್ಯಕ್ರಮ ನೂತನ ಶಾಸಕರಾಗಿ ಪ್ರಮಾಣ ವಚನವನ್ನು ಸ್ವೀಕಾರ ಮಾಡಿದ್ದಾರೆ. ವಿಜಯ್ ಮೊದಲ ಸಾಲಿನ ಮೊದಲ ಕುರ್ಚಿಯಲ್ಲಿ ಆಸೀನರಾಗಿದ್ದಾರೆ. ವಿಜಯ್ ಸರ್ಕಾರ ರಚನೆ ಬಳಿಕ ನಡೆಯುತ್ತಿರುವ ಮೊದಲ ಅಧಿವೇಶನ ಇದು. ಟಿವಿಕೆ, ಡಿಎಂಕೆ, ಎಐಎಡಿಎಂಕೆ ಸೇರಿ ಇತರೆ ಪಕ್ಷಗಳ ಶಾಸಕರ ಪ್ರಮಾಣ ವಚನ ಕಾರ್ಯಕ್ರಮ ಇವತ್ತು. ತಮಿಳುನಾಡಿನ ಅಸೆಂಬ್ಲಿಯ ಚಿತ್ರಣ. ಅಸೆಂಬ್ಲಿಯಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀರಿ, ಇವತ್ತು ಶಾಸಕರಾಗಿ ಪ್ರಮಾಣ ವಚನವನ್ನು ಸ್ವೀಕಾರ ಮಾಡಿದ್ದಾರೆ. ನಿನ್ನೆಯಷ್ಟೇ ಮುಖ್ಯಮಂತ್ರಿಯಾಗಿ ಪ್ರಮಾಣ ವಚನವನ್ನು ಸ್ವೀಕಾರ ಮಾಡಿದ್ರು. ತಮಿಳುನಾಡಿನ ಅಧಿವೇಶನದ ದೃಶ್ಯಾವಳಿಗಳನ್ನು ಗಮನಿಸ್ತಾ ಇದ್ದೀರಿ. ವಿಜಯ್ ಕನಸು ಇವತ್ತು ನನಸಾಗಿದೆ, ನಿನ್ನೆಯೇ ನನಸಾಗಿದೆ. ವಿಜಯ್ ಮುಖ್ಯಮಂತ್ರಿಯಾಗಿ ಮುಖ್ಯಮಂತ್ರಿಗಳ ಸೀಟಿನಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದಾರೆ, ಆಸೀನರಾಗಿದ್ದಾರೆ. என்ற வான்புகழ் வள்ளுவன் வாய்மொழிக்கு ஏற்றபடி துணிவு, கொடைத்தன்மை, அறிவு, முயற்சி இந்த நான்கும் தலைவருக்கே உரிய இயல்பு. இந்த இயல்பினை தனக்குள் கொண்ட தலைவனாய், இளைஞரின் எழுச்சி நாயகனாய், இன்று நாடு முழுவதும் உச்சரிக்கும் மூன்றெழுத்து மந்திரமாய் தமிழ்நாட்டு மக்களுக்கு உழைக்கும் இயந்திரமாய் தன்னை மாற்றிக்கொண்ட தளபதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை வணங்கி வாழ்த்துகிறேன். பதினேழாவது தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் தற்காலிக தலைவராக இந்த எளிய தொண்டனான மூவி கருப்பையா ஆகிய என்னை மதுரை மாவட்டம் சோழவந்தான் சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்ற வாய்ப்பளித்து பெருமை சேர்த்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னை தேர்ந்தெடுத்த சோழவந்தான் சட்டமன்ற தொகுதி மக்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வரலாறு சிறப்புமிக்க இந்த பேரவையின் தற்காலிக தலைவராக என்னை பரிந்துரைத்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் நியமித்த மாண்பு ஆளுநர் அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை உரித்தாக்குகிறேன். எண்ணற்ற தடைகள் எதிர்வந்த இடர்கள் அனைத்தையும் தவிடுபொடியாக்கி, இன்னல்கள் பல நேர்ந்தாலும் இடையூறுகள் பல ஏற்படுத்தினாலும் அனைத்தையும் தனியே எதிர்கொண்டு தவிடுபொடியாக்கி தகத்தெறிந்து விழுந்த கற்களை வெற்றி படிக்கட்டாக்கி தமிழகத்தின் அரிமாவாக அமர்ந்துள்ள மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மாற்றத்தை கொண்டு வருவதற்கு அரசியல் இயக்கத்தின் குரல் ஓங்கி ஒலித்ததோடு நின்றுவிடக்கூடாது, நலன் சார்ந்த செயல் திட்டங்களை முன்னெடுத்து செயல்பட வேண்டும். அத்தகைய முன்னெடுப்புக்கு அஸ்திவரமாக தலைமைத்துவமாக கொண்டு சமரசமற்ற மக்கள் மனநிலையை மாநில நலன்கள் அடிப்படையாக கொண்ட சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முக்கூர் என் சுப்பிரமணியன் என்னும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்று இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுள் அறிய உறுதி கூறுகிறேன். மாண்புமிகு திரு எஸ் ரகுபதி. சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற எஸ் ரகுபதி என்னும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள